3 பாக்ஸ் எடுத்தால் தான் எடுக்க முடியும். பனி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. வண்டியில் எதனா மாற்றம் தெரியுதா? ஏதோ வந்து ஓரங்கட்டுன்றானுவ என்னன்னு தெரியல, பார்ப்போம். வண்டியில் போய் நம்பர் பிளேட் கூட எதுவும் இல்லை. குண்டூர் ஊருக்குள்ளே நுழைஞ்சி அங்கேருந்து பெரியகுள்ளா போகிற ரோடு இருக்கும், அதை பிடிச்சி ராச்சிப்பள்ளி போக போகிறோம். ஆல்ரெடி இடுப்பு முதுகுலாம் வலிக்குது. இதில் இதுமாரி வேறையா ரோடு ஏற்றி முடிச்சிட்டாங்கப்பா. எனக்கு நடந்த சம்பவம் இதான். காசு எதுவும் வாங்கலை, போட்டாங்க. அப்படியே கொஞ்சம் மும்பரமாக போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் இறக்கி முடிக்கணும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சம்பாக்கத்துலேருந்து கொசப்பூர் போகிற ரோட்டில் நிற்கிறேன். மெயின் ரோட்டில் எங்கேயுமே இடம் இல்லை, இங்கே தான் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். சரிட்டு ஒரு லோடு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குண்டூர். என்ன லோடுலாம் தெரியல, போய் பில்லு வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். சரி ரைட்டு, அதான் பங்கில் போய் டீசல் போட்டுட்டு போய் பில்லை வாங்குவோம். பில்லை வாங்கி என்ன லோடு என்ன எங்கே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். வாங்க கிளம்பலாமா? வண்டியை கொண்டு வந்து இதோ இந்த பங்க்கு அப்படியே ஓரமாக நிப்பாட்டினேன். நேற்றுலேருந்து இங்கே தான் நிற்கிது. போன ரோடு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டு ரிட்டர்ன் அரிசி ஏற்றிட்டு வந்திருப்போம். வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புறப்படலாமா? இப்போ இந்த பங்கில் போயிட்டு இப்போ மல்லு காட்டணும். லைனுக்கு எப்படியும் இந்த பங்கில் டீசல் போட வந்தால் மட்டும் எப்படியும் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும் இந்த லைன்லேருந்து அந்த பங்கு உள்ளே போகிறதுக்கு. $313 லிட்டரு. புறப்படலாமா? பில்லு வந்துருச்சு. காட்டுப்பள்ளி ஹார்பர் அதோட சிஎஃப்எஸில் போய் ஏற்றணும். குண்டூர் என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி. குண்டூரில் கண்ணாடியா? நான் போனதில்லை, யாரும் போனால் என்ன எதுன்னு தெரியல. சரி, ஆனால் இப்போ யார்ட்டையும் கேட்க முடியாது. முதல்ல லோடு ஏற்றிட்டு காலையிலே விசாரிப்போம் எங்கே இருக்குது அப்படின்னு. குண்டூர் எங்கே இருக்குதுன்னு இல்லை, கம்பெனி எங்கே இருக்குதுன்னு. வெளியில் இங்கே எதனா ஏற்றுற மாதிரி ஒரு சிவப்பஸோ இல்லை எதனா ஒன்று கொடுக்கலாம். ஆனால் எப்போ வந்தாலும் காட்டுப்பள்ளி தான் போகுது. அது உள்ளே போய் ஏற்றிட்டு வர்றதுக்குள்ள படாத பாடு படுறதா இருக்கு. உள்ளே வந்தாச்சு. பாக்ஸ் தேடுவோமா? இங்கேருந்து பார்க்கலாம். இதெல்லாம் 40 ஃபீட்டு, கொஞ்சம் முன்னாடி போவோம். TCKU லாஸ்ட்ல 415. TCKU ஆனால் இது இல்லை. எந்த மூலையில் கிடக்குதுன்னு தெரியல.
ஓ இது 40 ஃபீட்டா? ரெண்டையும் கலந்து கலந்து பிடிச்சிடறாங்கப்பா. அது இல்லை, இதோ இருக்கு பாருங்க நீல கலர் பாக்ஸ். லாஸ்ட்ல 415 நமக்கு தான் எடுக்கிறாங்க. 4 பாக்ஸ் 3 பாக்ஸ் எடுத்தால் தான் எடுக்க முடியும். எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ரெடியாக இருப்போம். ரைட், புறப்படலாம். மீஞ்சூர் பைபாஸில் போய்கிட்டு இருக்கேன். இது குண்டூருக்கு ரோடு எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான். அப்படியே நெல்லூர், காவேரி, ஒங்கோல், அடுத்து குண்டூர். டைம் 2 மணி ஆகுது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகலாம். பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்திருக்கேன். ஏன் நிப்பாட்டலாமா இல்லை போகலாமா? டைம் 3 மணி ஆக போகுது. செக் போஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன். சரி, கொஞ்சம் நைட்டுக்குள்ளே என்ன கொஞ்சம் கிலோமீட்டர் பாஸ் பண்ணுவோம். நைட் டைம் ஓட்டினா தான் கொஞ்சம் அது வண்டி பாஸ் ஆகும். பனி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. நாயுடுபேட்டை முன்னாடி இருக்கிற ரெஸ்ட் ஏரியா இடம் இருக்குமான்னு தெரியலையே, வாய்ப்பு கம்மி தான். உள்ளெல்லாம் கரெக்டாக வண்டி நிப்பாட்டணும்னா 10 மணிக்குள்ளார வந்து இடம் பிடிச்சாதான் உண்டு. பாருங்க வெளியே வரைக்கும் நிற்கிது வண்டி லைனு. உள்ளார 2 அட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதான் அதான் வெளியே வரைக்கும் நிற்கிது. இடம்லாம் இல்லை. குட் மார்னிங் மக்களே. அப்பா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் தாண்டி காவேரிக்கும் நெல்லூருக்கும் நடுவில் அதே ரோட்டு ஓரமாக தான் நிப்பாட்டினேன். இங்கே வந்து நிப்பாட்டும் போதே வந்து 5:45. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. நான் என்ன நினச்சேன், சரி அப்படிக்கா நாயுடுபேட்டை சைட்லேயே எங்கன்னா நிப்பாட்டலாம், அந்த நைட்டு விடியங்கால டைமில் தூங்கலாம் அப்படின்னு. நான் பார்த்த இடமே இல்லை, அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். சரி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டு ஒரு 3-4 மணி நேரம். என் கூட இன்னொரு வண்டி ஏற்றிச்சு. அந்த வண்டி எங்கே இருக்குன்னு தெரியல. முன்னாடி இருக்காரா பின்னாடி இருக்காரான்னு தெரியல. 2 வண்டி தான் போகிறோமா. அது எங்கன்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக வந்து குண்டூர் வந்து அவுட்டர் ரோடு திரும்பும். அதில் வந்து ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்கும், ஒரு மேம்பாலத்துக்கு கீழே இருக்கும். ஆனால் சிலை வந்து மேம்பாலத்தோட பெருசாக இருக்கும். அந்த சிலை தெரியறதுக்கு அந்த பாலமே தான். அந்த பாலத்தில் லெஃப்ட் எடுத்து அப்படியே ரைட் எடுத்து போகணும், மெயின் ரோட்லேயே தான் இருக்குது அப்படின்னாங்க. வஞ்சரா கிளாஸ். சரி பார்த்துக்கலாம்.
இதில் இப்போ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போயிட்டு எம்டி ரிட்டர்ன் இறக்கிட்டு எம்டி ரிட்டர்ன் போகிறதா இல்லை எதனா லோடு ஏற்றணுமா என்ன எதுன்னு இப்போ வரைக்கும் சொல்லலை. சொல்கிறேன் அப்படின்னாங்க. அநேகமாக குண்டூர் போயிட்டு ரிட்டர்ன் என்ன ஏற்றிட்டு வர்றது, அதுவும் ஒன்றும் புரியல. அங்கே எதுவுமே கிடையாது. போனால் நான் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் மிளகா வேணா போகலாம். ஆனால் இம்போர்ட்டுக்கு என்ன ஏற்ற சொல்கிறாங்க இல்லை அவங்களே எதனா சொன்னாங்கன்னா நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு அந்தளவுக்கு குண்டூர் சைடில் எதுவும் பழக்கம் இல்லை. அப்படின்னா விஜயவாடா தாண்டி போகணும். ஒரு டைம் டைல் சூடு ஏற்றிட்டு வந்து போப்பாருங்க, அதெல்லாம் ரொம்ப தூரம். அப்படி இல்லைன்னா மிராலிகுடா சைடில் வரணும். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எம்டிக்கு வேலிடிட்டி அதிகமாக இருந்ததுன்னா வேறு வழி இல்லை, ஏன்னா ஏற்றிட்டு தான் வர சொல்லுவாங்க. கம்மியாக இருந்ததுன்னா ரிட்டர்ன் எம்டி வர சொல்லுவாங்க. எம்டி பாண்டும் கொடுக்கல, இருந்தால் அதில் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சரி, ரேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ சொல்லுவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். காவேரி இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல் வயல். கொஞ்ச நாள் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் போட்டிருக்காங்க. காவேரி வந்து ஒரு குளியல போட்டாச்சு. ஆனால் டைம் தான் 1 மணி ஆகுது. இது வேற என்ன பண்றது, அப்படியே எடுத்துன்னு மெதுவாக ஊற்றுவோம். இங்கேயே நின்றுட்டு இருந்தாலும் வேலையாகாது. சரி, லைட்டாக அப்படியே எடுத்து மூவ் பண்ணலாங்க. வண்டியில் எதனா மாற்றம் தெரியுதா? தொட்டியில் குளிச்சுட்டு கேபினை கழுவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கழுவிருக்கேன். இதெல்லாம் அதுக்கு மேலே வராது. இது மட்டும் ஆயில் டீசல் போட்டு துவைச்சா மட்டும்தான் இது போகும். இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்துக்கலாம் அடுத்த தடவை. பக்கெட்டில் மொண்டு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும், அவ்வளோதான். இன்னொரு வண்டி அந்த அண்ணன் வந்து ஒங்கோல் கிட்ட இருக்காராம். அவர் முன்னாடி தான் இருக்காரு. சரி, அதிகமாக போல் 2 வண்டி தான் சொன்னாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நிறையா போச்சுன்னா தான் போய் முன்னே போகணும்னு ஒரு இது இருக்கும். 2 வண்டின்னும் போது இறக்கிட்டு வந்தான் நினைக்கிறேன்.
லெஃப்ட் போலான்னு பார்த்தா அந்த வண்டி கூடையே வருதுப்பா. தாண்ட ரோடு போகிறதுக்காக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்கே டைவர்ஷனு. ஆனால் ரொம்ப தூரத்துக்கு அநேகமாக அது ஒரு சிக்னல் இருக்கு, அங்கேயா இருக்கலாம். ஒங்கோல் இன்னும் 34 கிலோமீட்டர் இருக்குது. அந்த பக்கம் இவங்க எப்படி நேற்று ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அதனால அந்த பக்கம் இருக்க ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டலு எதுவுமே கிடையாது, எல்லாம் மூடிதான் இருக்கு. நம்ம வண்டியே அந்த பக்கம் போகலான்னும் போது யாரு கடையை திறந்து வைப்பாங்க? ஒங்கோல் டோல்கேட்டு அந்த பக்கம் கார் நிற்குது, பார்க்கலாம். இந்த நேரத்தில் புஷ்ஷுன்னு பிக்கப் ஆகி போச்சுன்னா தான் அந்த பக்கம் தாயை ஓட முடியும். ஆர்டிஓ தான். இது ரோட்லேருந்து வரும், நிப்பாட்ட சொல்லலை, பார்த்துக்கலாம். ஒரு 130 140 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன் குண்டூர். ரொம்ப மாதம் கழிச்சு இப்போ தான் நேராக போகிறேன். ஆக்சுவலாக அதில் விஜயவாடா வச்சு எதுக்கோ போகிறோம், அப்போ தான் போயிருக்கோம் நேராக. இன்னொரு வண்டி ஒரு கம்பெனிக்கே போயிட்டாரான். நம்ம இன்னொரு 90-100 கிலோமீட்டர் இருக்கும். தண்ணி ஊற்றி இது பண்ணால் கண்ணாடி பூரா புள்ளியாக தான் இருக்குது. ஏதோ வந்து ஓரங்கிட்டன்றானுவ என்னன்னு தெரியல, பார்ப்போம். பாய் லோடா ग्लास 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 बिल दे भाई। तुम क्या या माइनिंग का चेक पोस्ट है। माइनिंग हां चेक पोस्ट था, माइनिंग चेक पोस्ट था। ओ पत बड़ा ग्लास है ना, ग्लास ऐसा काट देंगे दानी क्या उधर ही रुके या बोल देना मैं रुके है ना। वो पत्थर पत्थर दे दो ना। लाइट बंद करो भाई। கல்லு ஏற்றிட்டு போகிறாங்கல்ல, அதுக்காக இருக்குமோ. ஆனால் வண்டியில் போய் நம்பர் பிளேட் கூட எதுவும் இல்லை. மைனிங் செக் போஸ்ட். தேவாடா 85.
இந்த லைனில் நம்ம அதிகமாக வந்து போகிறதால இங்கே மைனிங் செக் போஸ்ட்டு அது இதுன்னு தெரியல. ஒன்றே அங்கேயே லைட் அடிச்சுருந்தா கூட நிப்பாட்டிடலாம், நான் எதுவும் கேட்டுக்கலாம். சரி பைக்கில் வந்தோன்னு பார்த்து பில்லு பார்த்துட்டு கண்ணாடி இதுன்னு பார்த்தோன்னே பில்லு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வண்டி நம்பரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போய்க்கிறாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. சரி அதெல்லாம் பார்த்துக்கிறேன். இது வந்துட்டேன் குண்டூர் பக்கமாக. அவ்வளோதான், லெஃப்டில் கீழே போனால் குண்டூர் ஊருக்குள்ளே போயிடும். ஃபுல்லாக நிறைய அப்படியே மிளகா மண்டி தான் இருக்கும். அவர் அருள் முன்னாடி போனார்ல, லொக்கேஷன் அனுப்ப சொன்னேன். சரி இங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வச்சுப்போம். அந்த சிலை தெரியும், ஆனால் எந்த இடத்துலன்னு சொல்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் பக்கமாக வந்துட்டோம், எதுக்கு போட்டு வச்சுப்போம். ஸோ வந்துட்டோம், இந்த லெஃப்ட் எடுக்கணும். In 500 meters, turn right onto Petapuru Road, Guntur, Ananthavarapadu Road. பாலத்துக்கு அடியில் ரைட்டு. ரோட்டில் ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். அவ்வளோதான் மக்களே, வந்தாச்சு. இதுதான் அந்த கம்பெனி இறக்குற இடம். அந்த வண்டி அதோ நிற்குது. குட் மார்னிங் மக்களே. அந்த வண்டி பாயிண்டில் விட்டு இறக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளுது. போயிட்டு இறக்கலாமா? கண்ணாடி இழுக்கிறாங்க. இழுத்துட்டு கொக்கி போட்டுறாங்கப்பா. இழுத்துட்டு 2 ரோப்பா வேற இடத்துல போடுறாங்க போலயே. ரைட் மக்களே, இறக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஒன்றா எடுப்பாங்க. இது வெயில் வேற பின்னாடி பக்கம் வந்து அடிக்குது ஃபுல்லுன்னு. சரி இறக்கி முடிக்கிட்டோம், பார்க்கலாம். அவ்வளோதான், இறக்கி முடிச்சாச்சு. எடுத்து எல்லாம் அங்கே வச்சிருக்கிறாங்க. சரி புறப்படலாமா? அப்படி கேட்போம் முன்னாடி எல்லாம் நிப்பாட்டிட்டு கேட்போம். நான் ரிட்டர்ன் எப்படி வரலாமா, இல்லை ரோடு கிட்ட ஏற்றலாமா, எவ்வளோ வரைக்கும் எப்படி பாண்டு இருக்குது எல்லாத்தையும். கேட்டேன், ரிட்டர்ன் எதனா லோடு தான் ஏற்றிட்டு வரணும்ப்பா அப்படின்றாங்க. ஆனால் டைம் வர கம்மியாக தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறோம் பார்த்தோன்னா, திராட்சைப்பள்ளி போக போகிறோம். குண்டூர் ஊருக்குள்ளே நுழைஞ்சி அங்கேருந்து பிரிகுள்ளா போகிற ரோடு இருக்கும், அதை பிடிச்சி
ராச்சிப்பள்ளி போக போகிறோம். எல்லாம் மிளகா மண்டி. போயிட்டு ஒரு ரவுண்டான வரும், அதில் போய் லெஃப்ட் எடுக்கணும். மிளகா நெடி பயங்கரமா இருக்குப்பா. இதோ வந்தாச்சு, இங்கதான் லெஃப்ட் எடுக்கணும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக பிரிகுள்ளால போய் சேரும். பிரிகுள்ளால குண்டூர் போகிற ரோடுன்னு ஒன்று காமிச்சிருப்போம், அதில் போய் சேரும். ஆனால் கொஞ்சம் தூரம் சிங்கிள் ரோடு தான் எல்லாமே. சிங்கிள் ரோட்டில் ஒரு வண்டி கூட சைடு வாங்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். இடத்துல கொஞ்சம் ரோடு அகலம் பண்ணுற வேலை போய்கிட்டு இருக்கு போலையே. ரோடாவா இருக்கு, ரோடும் சரியில்லை. இது வந்து முழு ரோடு கூட இல்லை, இது முக்கா ரோடு. ஒரு லாரி ஆப்போசிட்ல வந்தா கூட ஒரு பக்கம் ஒரு ரோட்டை ஒரு டயரை கீழே வச்சா மட்டும்தான் போக முடியும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நார்மலா இருக்குது. ஆல்ரெடி இடுப்பு முதுகுலாம் வலிக்குது, இதுல இது மாதிரி வேறையா. அப்பா ஒரு வழியா வந்துட்டோம்ப்பா இந்த ரோட்டுக்கு. ரிலையன்ஸ் பங்கு இருக்கு, பங்கான வந்து வெயிட் பண்ணுங்கன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம். காலையிலேருந்து வெயிட் பண்ணி சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போதான் லோடு ஏற்றவே போக போகிறேன். லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்கப்பா. நேற்று சாயந்தரம் கொண்டு வந்து ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு நைட்டு பாயிண்டில் விட்டாங்க, விடிஞ்சே போச்சு. ஏற்றி முடிச்சிட்டாங்க. சரி ரைட்டு கிளம்பலாமா, வந்து விட்டு பார்த்துட்டு நான் புறப்படலாமா. லெஃப்ட்ல போனா குண்டூர்னுக்குதா. 75 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டு வந்துக்கிறேன். இந்த ரோட்டுக்கு வந்து நான் பார்த்தேன், ஆனால் 61 கிலோமீட்டர்னு போர்டு இருக்குது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு போனா ஓரளவுக்கு கொஞ்சம் ரோடு இருக்கும், போட்டு வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் போனா ஐயோ எப்பா முடியல என்னால சுத்தமா. லோடு எங்கத்துக்கு ஏற்றிருக்கோம் பார்த்தா சென்னைக்கு தான், அம்பத்தூர் பக்கமா இருக்கு. கிட்ட போய் தான் விசாரிக்கணும். நான் சுண்ணாம்பு கல் தானே, அதை அரைச்சி அப்படியே பவுடர் போட்டு வச்சிருக்கிறாங்க போல. அதே எதுக்காவது யூஸ் பண்றாங்க, பெயிண்ட்டுக்கு தான் அதிகமாக போவோம்.
பைக்கை வச்சுக்கிட்டு எந்த சந்துலேருந்து தான் வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. புஸ் புஸ்க்குன்னு வந்துடும். வந்துட்டேன் மேகலா மேகலா. அப்படி எப்படின்னு சுற்றி வருவையா போகும்போது எப்படி போனோம், நேராக அந்த ரோட்லேயே போயிட்டு அதுக்கு சுற்றி மறுபடியும் நேர் ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணுறோம். டைம் சாயந்தரம் 6 மணி ஆகுது. அப்படியே காவேரி கிட்ட வந்துட்டேன். ஒரு 25 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன் காவேரி. கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். எல்லூர் 12 கிலோமீட்டர் இருக்கு. எல்லூர் அவுட்ரு போய்கிட்டு இருக்கேன். ரோடு இறக்குற கூடன்னு வந்து மதுரவாயில் கீழே இறங்கி ஆவடி போகிற ரோட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு இடம் போயிருக்காரு. அவரோட நம்பர் தான் கேட்டிருக்கேன். அனுப்பிச்சானா டீட்டெயிலாக கேட்டுப்போம். தமிழ்நாடு ஆர்டிஓ செக் போஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப மாதம் ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு நடந்த சம்பவம் இதான். காசு எதுவும் வாங்கலை, போட்டாங்க. எங்க இருந்தாலும் சந்தில் வந்து நான் ஆரம்பிச்சுக்கிட்டு பரவாயில்ல. அதே மாதிரி எல்லா சமயமே இருந்தால் நல்லாயிருக்கும். போப்பான்னாங்கன்னா எதுக்குமே சம்மந்தம் இல்லாத எங்கே வந்து நிப்பாட்டுறது. இப்போதான் அங்கே என்னமோ அவசரமாக போகிற மாதிரி வந்துடுறதுக்கு முன்னாடி சரியே பண்ணலையா? டமால் தான் போகுது. ஒரு வேளை நைட்டு 1 மணி 1:15 ஆகுது. சரி, இந்த சமயத்தில் எல்லாம் வெளியே போயிருப்பாங்க போல. இந்த தூங்க எங்கே போயிட்டாங்களா? தூங்கலாம் போக மாட்டாங்க. 24 ஹவர்ஸ் இருப்பாங்க. எனக்கு தெரியல. இந்த விட வாங்கலாம் நம்ம ஒரு 200-300 ரூபா மிச்சம். வந்துட்டேன் பக்கமா. கீழே இறங்கி உள்ள போய் பார்க்கலாம். இதுக்குள்ளதான் இருக்கு. ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளாரியே. ஆனால் அங்கே போன நிப்பாட்ட இடம் இருக்குமான்னு தெரியல. என்னப்பல டிரைவரு ஏன்னா இடம் இருந்தால் நிப்பாட்டிக்கலாமா? முன்னாடி இன்னும் 200 மீட்டர் இருக்குது. இங்கே கொஞ்சம் இடம் இருந்தது, அப்படியே ஓரங்கட்டி நிப்பாட்டியிருக்கேன். ஏன்னா முன்னாடி போய் பார்த்துட்டு தான் வந்த இடம் இல்லை. சரி, இன்னும் ஒரு 3.5 மணி நேரத்தில் 3 மணி நேரம் தான். 3 மணி நேரத்தில் விடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம். குட் மார்னிங் மக்களே. கொண்டு வந்து உள்ளே விட்டுருக்கேன். இப்போ தான் கொண்டு வந்து விட்டேன். இங்கே தான் எங்கன்னா இருக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். காலையில் உள்ளே வந்து நைட் ஆகி போச்சு. டைம் 8 மணி ஆக போகுது. இப்போ தான் வந்திருக்கிறாங்க லோடு இறக்கவே. गाड़ी खाली करानी है खाना ओके सब चलते हैं बराबर ना चल हां अब भेजा तुम्हारा सब छोड़ो அப்படியே கொஞ்சம் மும்பரமாக போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் இறக்கி முடிக்கணும்.
அவ்வளோதான், லாஸ்ட் லைன் முடிய போகுது. டைம் 10 மணி ஆகுது. இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள ஜூபிட்டர் பிளாட்டுக்கு போய் ஆகணும். போன லோடு போயிட்டு வந்து FT இறக்கிட்டோம் பாருங்க, அதே பிளாட்டு தான். டைம் ஆக்கி விட்டாங்களே, 2 ஹவருக்கு இது போய் எப்படின்னா போயிடலாம். நல்லா உள்ளே போயிடணும். ஏன்னா 12 மணியோட இந்த கண்டெய்னருக்கோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். கொண்டு போயிடுச்சுன்னா டெண்டா கட்டணும் 10,000க்கு மேலே. நம்மளுக்கு அங்கே லோடு ஏற்றுற இடத்துல கொஞ்சம் சீக்கிரம் ஏற்றி விட்டுருந்தாங்கன்னா இப்போ இவ்வளோ அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா அங்கேயே முழுசாக ஒரு நாளுக்கு மேலே ஆகிட்டாங்க. சர்வே பார்த்துட்டு பாஸ் போட்டேன், போய் இறக்கலாம் வாங்க. அப்பா இறக்கியாச்சு. கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 11 மணி ஆகுது. சரி ரைட் மக்களே, ஒரு வழியாக கடைசி நேரம் எப்போன்னு பார்த்து இறக்கி முடிச்சாச்சு. இந்த வீடியோ நான் அதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் எது சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.